திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்ததுமே நமச்சிவாய 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 என்று சொல்லி நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நமச்சிவாயவா. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருமுக்கீச்சுரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. 2 கிலோமீட்டர் காவிரியினுடைய தென்கரை தலம். திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து உறையூர் செல்வதற்கு பேருந்துகள் பல உள்ளன. இது உறையூரிலே உள்ள திருக்கோயிலாகும். இறைவர் பஞ்சவர்ணேஸ்வரர், இறைவியர் காந்திமதி அம்மை, தலவிருஷம் வில்வம், தீர்த்தம் சிவதீர்த்தம். இது புகழ்ச்சோழ நாயனர் அவதரித்த திருப்பதி. இந்த உரை, அதாவது இந்த உறையூர் தமிழ்நாட்டிலே மூவேந்தரும் சேர்ந்து வழிபட்ட பதி இந்த பதி. உதங்க முனிவருக்கு சிவபெருமான் 5 காலங்களிலே 5 வர்ணமாக காட்சியளித்தார். நிறங்களோர் 5. அந்த 5 வண்ணமாக காட்சியளித்த தலம் கத்திருவின் மகன் கார்கோடகன் வசித்து வந்து இங்கே பூசித்திருக்கிறார். வேத சுருதி என்னும் அந்தணன் பூசித்து பேய் உரு நீங்க பெற்றான். அவனுக்கு பேய் உரு வந்தது, அதை போக்கிக் கொள்வதற்காக இங்கு வந்து வழிபட்டார். வீரவாதித்தன் என்னும் சோழ அரசன் உலா வருகின்ற பொழுது அவனது யானையை கோழி வென்றமையினாலே இந்த திருத்தலத்துக்கு கோழியூர் என்று ஒரு பெயரும் உண்டு. கோழியூர். இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. திருச்சிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த தலத்துக்கு தலபுராணம் இயற்றியிருக்கிறார்கள். அச்சிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறது. உறையூர் காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழையும் அவர் செய்திருக்கிறார். இன்னும் பல பிரபந்தங்கள் இந்த கோயிலுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த திருமுக்கேஸ்வரர். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. 2ஆம் திருமுறையிலே திருமுக்கீச்சரம் என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருமுக்கீச்சரத்திலே 120வது பதிகம் 120. 2ஆம் திருமுறையில் 120வது பதிகம் 4வது பாடல். பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். அன்னம் நடை சாய நடை சாயலோடு அழகைதவே மின்னை அன்னை சடை கங்கையாள் மேவிய காரணம் தென்னன் கோழி
எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலின மன்னன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் மாயமே. தென்னாட்டினுடைய உறையூர் வஞ்சி ஆகிய சோழ மண்டலங்களுக்கும் உரியவனாய் புகழ்மிக்க செங்கோலினாய் விளங்கிய கோச்சங்க சோழ மன்னன் கட்டிய முச்சீச்சரத்து கோயிலே விளங்கக்கூடிய அடிகள் அன்னம் போன்ற நடையினையுடைய உமையம்மையார். அன்னம் நடைத்தார். அந்த அன்னம் போன்ற நடையினை நடக்கக்கூடிய அந்த உமையம்மையாரையோடு அழகுற விளங்கி அப்படி இருக்கும் பொழுது மின்னல் போன்ற சடையிலே நீ கங்கையை கொண்டிருக்கியே, சடை மீது கங்கையை கொண்டிருக்கிறாயே, அதுக்கு என்ன காரணம்? அருமையான காட்டு. பக்கத்தில் உமாதேவி, நீ தலையில் போய் கங்கையை வச்சுட்டு இருக்கியே, அது எப்படின்னு கேட்டான். சாயலாள் உமையம்மையார். அண்ணன் அடைச்சாயலாள். தென்னென்ன தென்பாண்டி நாட்டான் செங்கோல் ஏனை இரண்டும் மண்டலத்திலும் ஓங்கும் பெருமை நாயனாருக்கு உண்டு. மும்மண்டலத்துக்கும் ஓங்கும் செங்கோல் என்பது பாண்டி மண்டலத்துக்கு ஆவதனாலே இதற்காக பெயர் பெயர்பட்டது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமுக்கீச்சரம் சென்று, அதாவது உறையூர் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம்.